ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம சாப்டர் 7 மென்சுரேஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ மென்சுரேஷன்ல நம்ம சிலிண்டர்ஸ் பத்தி வந்து பார்ப்போம். ஸோ சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ. ஸோ இதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சிலிண்டருடைய டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. கரெக்டா? இந்த ரெக்டாங்கிள் ஃபிகரை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ரெக்டாங்கிளுக்கு சோ நமக்கு ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெக்டாங்கிள ஆக்சிஸ நோக்கி ரெவல்யூஷன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சுத்த சொல்றாங்க. சோ நீங்க ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை வந்து நீங்க அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த பேப்பரை நீங்க சுத்தும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இமேஜ்? ஃபர்ஸ்ட் இப்ப இந்த மாதிரி இருக்கும் ஓப்பன்ல. சோ கம்ப்ளீட்டா இப்ப இந்த ரெண்டு எண்டையுமே நீங்க சேர்க்கையில எப்படி இருக்கும்? நமக்கு இமேஜ் இப்படி இருக்கும். சோ இந்த ஃபார்மேஷனை தான் அவங்க வந்து சிலிண்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த சிலிண்டர் இங்க இருக்குது. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னது? நமக்கு சர்ஃபேஸ சுத்தி இருக்கிற இந்த ரீஜன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னது? மேல இருக்கிற இந்த சர்க்குலர் ரீஜனும் அதே மாதிரி கீழே பாட்டம்ல இருக்கிற இந்த சர்க்குலர் ரீஜனும். ஓகேங்களா? சோ இததான் நமக்கு ஃபிகர் 2ல வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ரீஜன் வந்து நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படினாலும் சொல்லலாம். அகைன் வந்து இந்த மேல இருக்கிற நம்ம சர்க்குலரை வந்து டாப் சர்க்குலர் பேஸ், இங்க இருக்கிறது வந்து பாட்டம் சர்க்குலர் பேஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்ஏ வந்து டிரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்டாங்கிள எடுத்துக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள ஃபோல்டு பண்ணும்போது தான் எனக்கு வந்து சிலிண்டர் கிடைக்குது. ஓகேங்களா? சோ அப்போ சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸா இது எனக்கு கிடைக்குது. கர்வ்டு சர்ஃபேஸா. ஓகேவா? சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு என்னது? 2πr. ஓகேவா? அப்போ இந்த ரீஜன் எனக்கு 2πr. ஓகேவா? இந்த பிரெத் எனக்கு என்ன ஆகுது? சிலிண்டருக்கு வரும்போது எனக்கு ஹைட்டா மாறுது. ஓகேவா? அப்போ 2πr இன்டு ஹெச். சோ சிலிண்டருடைய சிஎஸ்ஏ நமக்கு எப்படி கிடைக்குது? 2πr ஹெச்னு கிடைக்குது. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு நம்ம வந்து வருவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு நீங்க உள்ள வரையில் என்ன செய்யுது? சிஎஸ்ஏவோட ரெண்டு இங்க ஒரு சர்க்குலர் பேஸ் இருக்கு, இங்க ஒரு சர்க்குலர் பேஸ் இருக்கு. சோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 2πr ஹெச். ஓகேவா? பிளஸ் நமக்கு என்ன இருக்குது? மேல ஒரு சர்க்குலர் பேஸ். அப்போ எனக்கு மேல ஒரு சர்க்கிளுக்கு பைஆர் ஸ்கொயர், கீழே ஒரு சர்க்கிளுக்கு பைஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு பைஆர் ஸ்கொயரை நான் ஆட் பண்ணினா எனக்கு என்ன வரும்? 2πr ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த இடத்துல முன்னாடி என்ன இருக்கு? 2πr ஹெச்ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 2πr ஹெச் இப்படி எடுத்துக்கோங்க. பிளஸ் 2πr இன்டு ஆர் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 2πr இங்கேயும் காமன், எனக்கு 2πr இங்கேயும் காமன். அப்போ 2πr நான் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு என்ன பெண்டிங் இருக்கு? ஹெச் இருக்கு. செகண்ட் டேர்ம்ல எனக்கு என்ன பெண்டிங் இருக்கு? ஆர் இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா. இது நமக்கு சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே. ஓகே. சோ இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1 வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஏரியா மென்ஷன் பண்ணும்போது யூனிட் வந்து கட்டாயமா மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? சோ ரெண்டுக்குமே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1 வந்து பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1 வந்து பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம், அதோடைய ஹைட் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்குவோம். 20 சென்டிமீட்டர். அப்புறம் அதோடைய பேஸ் ரேடியஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர். இப்போ நான் சிஎஸ்ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிஎஸ்ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு இப்போ சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா என்னது? 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். இல்லைங்களா? ஓகே. ஓகே. இப்போ 2 இன்ட்டு பைக்கு நம்ம 22/7 இன்ட்டு பேஸ் ரேடியஸ் நமக்கு என்ன? 14 இன்ட்டு ஹைட் என்ன நமக்கு? 20. ஓகேவா? சரி. இப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். நமக்கு 7 டேபிள்ல
டைரக்டாவே கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 2 2s are 4, 4 into 22 88. ஸோ 88ஓட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 880 into 2 வந்து நமக்கு 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா யூனிட்ஸ் வந்து இங்க சென்டிமீட்டர்ல இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம டிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ டிஎஸ்ஏ வந்து நமக்கு என்னது 2 pi r into h plus r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து 2 into 22/7 into base radius 14 into இங்க வந்து h plus r. ஸோ 20 plus 14 டைரக்டா நான் 34ன்னு போடுறேன். ஸோ அகைன் இங்க வந்து எனக்கு 2 டேபிள் 22 into 2 44 88. ஸோ 88 into 34 வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இதனோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் ஒரு 14 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறது, எவ்வளோ ஏரியா அப்படின்னா 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கேட்கறது டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஃபார்முலா நமக்கு என்னது 2 pi r into h. ஸோ இதோட வேல்யூ தான் 88. ஓகேவா? இப்போ டைரக்டா 2 நீங்க அடிச்சு கொடுத்துருங்க. 22/7 into radius into height 14 which is equals to 2 இந்த சைடு இருக்கு, 88 இந்த சைடு இருக்கு. ஓகேவா? ஸோ 2 into 22 44, 44 into 2 வந்து 88. ஓகேவா? அப்போ நான் டைரக்டா இந்த சைடு 2 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 7 2s are 14. ஸோ இங்கேயும் 2. இப்போ எனக்கு 2/2 வந்து கேன்சல் அவுட் ஆகி எனக்கு 1ன்னு வந்துடும். அப்போ ரேடியஸ் எனக்கு இந்த யூனிட் எனக்கு என்ன இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. எனக்கு ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். பட் கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்கிறது ரேடியஸ் கேட்கல, டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ 2 times of radius which is equals to டயாமீட்டர் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர் நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாருங்க. a garden roller whose length is 3 meter long அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அதனுடைய டயாமீட்டர், அதாவது இந்த ரீஜன் எனக்கு எவ்வளவு சொல்றாங்க 2.8 மீட்டர். ஓகே, அப்ப எனக்கு ரேடியஸ் என்னது, இதுல பாதி எனக்கு 1.4 மீட்டர். ஓகே, ஸோ இதனுடைய லென்த் இந்த ரீஜன் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு 3 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கார்டனை லெவல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது 8 ரெவல்யூஷன்ஸ் போகையில எவ்வளோ ஏரியா கவர் ஆகும் அப்படின்வாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. ரெவல்யூஷன் வரையில அது இந்த இடத்துல தான் வந்து ரோல் பண்ணி கவர் பண்ணும். ஓகேங்களா? நமக்கு இந்த பேஸ் ஏரியாவை இது டச் பண்ணவே பண்ணாது. ஏன்னா ரோலரை நம்ம இப்படி ஃபிளாட்டா உருட்டுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு சிஎஸ்ஏ தான் போடணும், டிஎஸ்ஏ போடக்கூடாது. ஸோ எங்க நமக்கு இந்த பேஸ் சர்க்குலர் ஏரியாவும் கவர் ஆகுதோ அங்கதான் வந்து நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போடணும். ஸோ இல்லாத கேஸ்ல சிஎஸ்ஏ தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிஎஸ்ஏ நமக்கு என்னது 2 into pi r h. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா. பட் இது வந்து நமக்கு என்னது, ஒரு ரெவல்யூஷனுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, 8 ரெவல்யூஷனுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம 8ஆல மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஆர் இந்த கேஸ்லயே இங்க இனிஷியலாவே 8 இன்ட்டு அப்படின்னு நம்ம பண்ணாலும் சரி, நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, சரி. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் படி 2 into 22/7 இன்ட்டு இப்போ இந்த ரேடியஸ் நமக்கு என்ன 1.4 மீட்டர். ஓகே, இன்ட்டு இந்த இடத்துல நமக்கு லென்த் தான் ஹைட். ஸோ இது ஒரு நமக்கு 3 மீட்டர். ஓகேவா? ஓகே, 7 times 2 வந்து நமக்கு 14. பட் இங்க பாயிண்ட் இருக்கனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு 0.2ன்னு வந்து வரும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணா நமக்கு 26.4 மீட்டர் ஸ்கொயர் வந்து வருது. பட் இது எனக்கு ஜஸ்ட் 1 ரெவல்யூஷன். ஓகே,
எனக்கு வந்து 8 ரெவல்யூஷன் வேணும். அப்போ நான் 26.4 இன்ட்டு 8 போட்டேன் அப்படின்னா எனக்கு 211.2 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம வந்து ஹாலோ சிலிண்டருக்கு சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ எப்படி வருது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸா நான் சிலிண்டருக்கு 2πRH சொல்லியிருந்தேன் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு. பட் ஹாலோ சிலிண்டரை பொறுத்த மட்டும் இப்போ பாருங்க, இங்க உள்ள இன்னொரு ஒரு லேயர் வந்து இருக்கு. ஓகேவா, நம்ம ட்ரம்மு இல்ல வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ்ல நம்ம ஹாலோ சிலிண்டர் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உள்ள இன்னொரு ரீஜன் வந்து நமக்கு இருக்கும். அப்போ இந்த சைடு நமக்கு ஒரு சின்ன ரேடியஸ் இருக்கு, இந்த பெரிய சைடு நமக்கு வந்து ஒரு பெரிய ரேடியஸ் வந்து இருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம 2 சிஎஸ்ஏ இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வெளியில இருக்கிற பெரிய ரேடியஸ் வச்சு ஒண்ணு, உள்ள இருக்கிற சின்ன ரேடியஸ் வச்சு ஒண்ணு. அப்போ நமக்கு ஜென்ரலா 2πRH பிளஸ் 2π ஸ்மால் ஆர் ஹச். ஓகேவா, நமக்கு வந்து 2 வந்து வரும். ஓகேங்களா, இப்போ இதுல நமக்கு 2πH காமனா இருக்கு. ஸோ நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா 2πH இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஃபைன். இப்போ டிஎஸ்ஏ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஎஸ்ஏக்கு நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 2 சைடும் இருக்கிறதுக்கு நம்ம பேஸ் ஏரியாவை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ டிஎஸ்ஏ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு சிஎஸ்ஏ பிளஸ் பேஸ் ஏரியாஸ். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ சிஎஸ்ஏ வந்து நமக்கு என்ன தெரியும்? 2πH இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர்ன்னு தெரியும். இப்ப பேஸ் ஏரியா நமக்கு என்ன இருக்கு? மேல ஒரு ஏரியா இருக்கு, கீழே ஒரு பேஸ் ஏரியா இருக்கு. அப்போ நமக்கு 2 டைம்ஸ் பிளஸ் பை இன்ட்டு, இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாலோ சர்க்கிள். இப்போ நம்ம ஒரு மோதிரமே போடுறோம், ஒரு ரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில ஒரு ரேடியஸ் உள்ள ஒரு ரேடியஸ் வரும். ஸோ ஹாலோ சர்க்கிள்க்கு நமக்கு ரேடியஸ் என்ன? பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, ஓகே. இப்போ நீங்க இதோட ஸ்டாப் பண்ணலாம். புக்ல நமக்கு ஃபர்தரா இன்னொரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அந்த இது எப்படி வந்துச்சுன்றது பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸா ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம் அல்ஜிப்ரால, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எடுப்போம். இப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு இருக்கு. அப்போ ஃபார்முலா நமக்கு எப்படி வரும்? கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ 2πH ஆர் பிளஸ் ஆர், ஓகே, பிளஸ் 2π இந்த இடத்துல ஆர் பிளஸ் ஆறு இன்ட்டு ஆறு மைனஸ் ஆறு. ஓகேவா, ஃபைன். இப்போ நீங்க பாருங்க, எனக்கு 2 இடத்துல என்னென்ன காமனா இருக்கு? 2π எனக்கு காமனா இருக்கு. ஓகேவா, ஏன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இங்க எழுதையில எனக்கு இந்த ஆர் பிளஸ் ஆரும் இந்த ஆர் பிளஸ் ஆரும் ஒரு டேர்ம்ல எனக்கு காமனா கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதனால இங்க எழுதுறோம். அப்போ 2π சாரி, அப்போ எனக்கு 2π இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் இதை நான் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு ஹச் இருக்கும், செகண்ட் டேர்ம்ல ஆர் மைனஸ் ஆர் இருக்கும். ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா, நீங்க இதோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த இதுவும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். ஓகே, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 4. இப்போ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. இது ஒரு ஹாலோ சிலிண்டர் பேஸ் பண்ண எக்ஸாம்பிள். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 லிட்டர் பெயிண்ட் வந்து எனக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஒரு சிலிண்டருடைய திக்னஸ், அதாவது இந்த இடம் இங்க டாட் டாட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல நமக்கு புக்ல ஃபிகர், இந்த இடம் 2 மீட்டர் திக்னஸ் இருந்து
6 மீட்டர் இன்டர்னல் ரேடியஸ் இருக்கிற ஒரு சிலிண்டர், 25 மீட்டர் அதனுடைய ஹைட் இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெயிண்ட் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு சிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ சிஎஸ்ஏ வந்து நமக்கு ஹாலோ சிலிண்டருக்கு என்னது 2 பை இன்ட்டு ஹச் இன்ட்டு ஆர் பிளஸ் ஆறு ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு கேபிட்டல் ஆர் தெரியணும். ஓகேவா? கேபிட்டல் ஆருங்கிறது நீங்க பாருங்க, இப்போ இந்த 6 மீட்டருங்கிறது எனக்கு ஸ்மால் ஆரா, கேபிட்டல் ஆருங்கிறது இந்த சென்டர்ல இருந்து இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எனக்கு இருக்கணும். ஸோ எனக்கு இந்த ரீஜன் வரைக்கும் இது 6 மீட்டரா இருக்கு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த திக்னஸை நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு கேபிட்டல் ஆர் வந்துடும். ஸோ ஓகேவா? அப்போ கேபிட்டல் ஆர் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் ஆர் பிளஸ் thickness of the cylinder. ஓகேவா? சரி, இப்போ கேபிட்டல் ஆர் நமக்கு என்னது 6 plus 2 which is equals to எனக்கு 8 மீட்டர்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ 2 into 22 by 7 into h எனக்கு என்னது 25 into r plus r. ஸோ கேபிட்டல் ஆர் வந்து எனக்கு 8, ஸ்மால் ஆர் வந்து எனக்கு என்னது கிவன் டேட்டால 6. ஓகேவா? அப்போ 8 plus 6. ஓகே, which is equals to 2 into 22 by 7 into 25 into 8 plus 6 எனக்கு 14 வந்துடும். ஸோ எனக்கு இது வந்து 2 times. ஸோ 25 2s are 50. 50 into இனிஷியலா இருக்க 2 போட்டுக்கோங்க 100. ஸோ 22 ஓட 2 0 சேர்த்தா முடிஞ்சு. அப்போ எனக்கு 22 2200 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ 1 லிட்டர் பெயிண்ட் எனக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து கவர் பண்ணுது. 1 லிட்டர் பெயிண்ட் எனக்கு 10 மீட்டர் ஸ்கொயர் வந்து கவர் பண்ணுது. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இந்த 2200 வச்சு நான் 10ஆல டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு 0 கேன்சல் அவுட் ஆனா அப்படின்னா எனக்கு எவ்வளோ லிட்டர் தேவைப்படுது? 220 லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ சிலிண்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் வந்து இதுல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரேடியஸும் ஹைட் ஆஃப் சிலிண்டர் வந்து 5:7 ரேஷியோல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ரேடியஸும் ஹைட்டும் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ சிம்பிள். ஸோ 2 into 22 by 7 2 pi into r. ஸோ எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் ஒரு 5x எடுத்துக்கிறேன். இன்ட்டு இன்னொன்று வந்து நான் 7x அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 pi into r into h which is equals to 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் தனியா வந்துடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்க 44 டிவைட் பை 7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை தனியா வச்சுக்கோங்க இன்ட்டு 5 இன்ட்டு 7 இப்படி வச்சு 5500 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு 7ம் 7ம் கேன்சல் அவுட் ஆயிடும். ஓகேவா? இப்போ 5 இன்ட்டு 1000 5000. அப்போ எனக்கு 1000ம் ஒரு 100ம் வருது. ஓகேவா? ஸோ 1100. ஓகேவா? அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? 1100 டிவைட் பை 44. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 25. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு 25 அப்படின்னா எக்ஸ் எனக்கு என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 5ல வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டைமென்ஷன் மெஷர் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு எப்பயுமே நெகட்டிவ்ல வராது. அப்போ எனக்கு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 யூனிட்ஸ் இப்படி வந்து வரும். ஓகேவா? இப்போ நமக்கு ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் கேட்கும்போது நமக்கு என்னது 25, இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ சென்டிமீட்டர். அப்போ எனக்கு ஹைட் கேட்கும்போது 7 times 5 அப்போ 35 சென்டிமீட்டர். ஓகே.